ஸ்டிச்சஸ் நம்மளது பேசிக் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைடன்ஸ் எடுத்துக்கிட்டவங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்றதும் கைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் மட்டும். என்னென்ன அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ், எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்குது, டோட்டலாக 30 ஸ்டிச்சஸ் இருக்குது. மொத்தமே 52 ஸ்டிச்சஸ் தான் என்னோட கிளாஸில். ஸோ 22 ஸ்டிச்சஸ் பேசிக்கில் முடிஞ்சிருச்சு. இப்போ அட்வான்ஸில் 30 ஸ்டிச் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஓகே, அட்வான்ஸ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜர்தோசி ஒர்க். எடுத்த உடனே ஜர்தோசி ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறோம். ZARDOSI ZARDOSI ஜர்தோசி ஸ்டிச். ஓகேவா? ஜர்தோசி ஸ்டிச்சுக்கு என்னென்ன பேசிக் இம்பார்ட்டண்டாக தேவை, நம்மகிட்ட மெட்டீரியல் இது தேவை அது தேவைன்னு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. நீங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு ஒர்க் பண்ணும்போதும் ஒரு மெட்டீரியலோட நாலேஜஸ் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்குவீங்க. இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக அப்படின்ட்டு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இல்லை. ஓகே, இது வந்து திலகம் ஷேப்பில், அதாவது ட்ராப் ஷேப்பில் ஒரு டபுள் ஹோல் டபுள் ஹோல் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா ட்ராப் ஹோல் பீடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆல்ரெடி 2 ஹோல்ஸ் போட்டிருக்கும். இது எதுக்காகனா தைக்கிறதுக்கு. நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ஒட்ட வைக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஒருவேளை நீங்களும் அந்த இடத்துல இருக்கலாம். ஸோ எனக்கு தைக்கிறது பிடிக்காது, எனக்கு ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அதான் சாரி ஸ்டிச் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, ஸ்டிச் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நீங்களும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்டிச்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஸ்டிச்சுமே ஸ்டிக் பண்ண மாட்டாங்க, அதை ஸ்டிச்சும் பண்ணுவாங்க, ஒட்ட மட்டும் செய்ய மாட்டாங்க, அதை தைக்கவும் செய்வாங்க அப்படின்ற ஒரு ஸ்டிச் தான் இது. இப்போ நான் கம் வச்சு யூஸ் பண்ணி ஒன்றுமே பண்ணலை. என்கிட்ட மஷின் த்ரெட்டு நூல் கீழே இருக்குது. நான் அதை கண்டினியூ பண்ணி இங்கே ஸ்டிச்சஸ் போடுறேன். குத்திட்டேன், சுற்றிட்டேன், வெளியே எடுத்துட்டேன். ஓகே, எனக்கு திலகம் ஷேப் கரெக்டாக இருக்கணும். இங்கே இருக்கா, இப்படி கரெக்டாக இருக்கா, இப்படி குத்திட்டேன்னா ஸோ இங்கே அழகாக ஒரு நாட் போட்டணும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், அட்வான்ஸில் நீங்கள் என்ன கலர் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் தான் மஷின் த்ரெட் இருக்கணும். என்ன கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் தான் மஷின் த்ரெட் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த த்ரெட் வந்து அசிங்கமாக மேலே தெரியாமல் இருக்கும். எதுக்கு மேலே? பீட்ஸோட மேலே. பீட்ஸில் இப்போ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் பீட்ஸில் மரூன் கலர் த்ரெட் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குது, பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குல்ல? அந்த மாதிரி இருக்காமல் இருக்கிறதுக்காக நீங்கள் இப்போ ப்ளூனா ப்ளூ கலர்லேயே மஷின் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி நைலான் த்ரெட், ஒரு நரம்புன்னு சொல்லுவாங்க, நைலான் த்ரெட், இது காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஜர்தோசி போடுவேன். இதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு நான் நரம்புலேயே சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நரம்பு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மஷின் த்ரெட் இவ்வளோ தூரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் நரம்பு கஷ்டம். அந்த நரம்பு நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து டஃபஸ்டான ஜாப்பை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க, ஈஸியான ஜாப்பு உங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிடும். ஓகே, நான் நாட் போட்டு விட்டுட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் ஜர்தோசி. ஜர்தோசியில் 3 டைப் இருக்குது. திக்கு, தின்னு, கோரா. ஸோ இது வந்து தின்னாக இருக்கும், இதோட இன்னும் திக்காக இருக்கும். இது வர கிளாஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிறது இதுதான் எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய தின் ஜர்தோசி. இதை எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு 3 அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். ஜர்தோசியை பிடிச்சி இழுத்தாக ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஜர்தோசி